எல்லாரும் அவளோட எதிர்பார்த்திருந்த ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ இன்னைக்கு ஆகஸ்ட் 2 ஓபன் ஆகி ஆகஸ்ட் 6 க்ளோஸ் ஆகுது. அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓலா கம்பெனி பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது. இந்தியாஸ் பிக்கஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் செல் பண்றவங்க இவங்க தான். மோர் தென் 50% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. 2017 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் 7 வேரியன்ட் செல் பண்றாங்க. இந்தியா ஃபுல்லா டோட்டலா 850 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் அண்ட் 400 சர்வீஸ் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. மேசிவான growth இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி. பிகாஸ் இந்தியால மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள் வீட்ல கார் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா 2 பைக் ஆகுது இருக்கும். 2020 டோட்டலா 44,000 EV பைக்ஸ் வாங்கியிருக்காங்க. 2023 10 லட்சம் EV பைக்கல்ஸ் வாங்கியிருக்காங்க. 3 வருஷத்துல எவ்வளவு growthனு பாருங்க. ஓலா பத்தி பார்க்கும்போது 75% ஆஃப் த பைக்கை எக்ஸ்போர்ட் தான் பண்றாங்க. இப்போ வரைக்கும் கம்பெனி லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் another 2 to 3 years கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா ஆயிடுவாங்க. அதனால நான் வெயிட் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். இதே மாதிரியே நான் ஜொமேட்டோல 1 இயர் முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் வித் வேலிட் ரீசனோட. இன்னைக்கு நான் 90% ப்ராஃபிட்ல இருக்கேன். அதே மாதிரி ஓலாவும் நான் வெயிட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். இங்க நான் ப்ராப்ளமா பாக்குறது இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல EV பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. பட் டிவிஎஸ், ஈடோ மோட்டோகார்ப், பஜாஜ்லாம் ஏதாவது லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பெரிய காம்படிஷனா இருக்கும். நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்க்குள்ள கண்டிப்பா பெட்ரோல் பைக்ஸை பேன் பண்ணிடுவாங்க. அப்பதான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஐபிஓ டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஓலா அண்ட் ஜொமேட்டோ உங்களுக்கு இந்த 2 பிசினஸ்ல எதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணுமோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண போறதுல நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருந்து ரிஸ்க் எடுக்க ஓகேவா இருந்தது இந்த ஐபிஓக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். வேற ஏதாவது நீங்க ஐபிஓ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, வீடியோ மேக் பண்றேன்.